பார்க்கலாம். செய்தியை பார்க்கிறோம். அக்டோபர் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நடத்தப்படும் என தகவல் வெளியாகி இருக்கிறது. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியதைத் தொடர்ந்து அந்த கட்சியுடைய கொள்கை தொடர்பாக மாநாட்டில் அறிவிக்கப்படும் என கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்போது இந்த மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் நடத்தப்படும் என தகவலானது வெளியாகி இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு செப்டம்பர் 23ஆம் தேதி நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதைத் தொடர்ந்து நடிகர் விஜய் அவருடைய கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது அக்டோபர் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலையில் அக்டோபர் 27 மாலை 4 மணிக்கு தொடங்கும் என தகவலானது வெளியாகி இருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடானது அக்டோபர் 27ஆம் தேதி நடத்தப்படும் என தற்போது தகவலானது கிடைத்திருக்கிறது. இது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள வி சாலை கிராமத்தில் இந்த மாநாடு நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாரி கார்த்திக். ஏற்கனவே அக்டோபர் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழக மாநாடு நடத்தப்படும் அப்படின்னு தற்போது விஜய் அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல முன்னதாக என்னென்ன நடந்தது, இது தொடர்பான அறிக்கையை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் என்னென்ன விஷயங்களை நடிகர் விஜய் குறிப்பிட்டிருக்கிறார், முழு விவரம். வணக்கம். நடிகர் விஜய் ஆரம்பித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு இந்த வாரத்திலே நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதற்கான முன்னேற்பாடு பணிகளும் நடைபெற்றது. இதற்காக முன்கூட்டிய பணிகள் திட்டமிடுகின்ற அடிப்படையில் மாநாட்டிற்கான வேலையை ஒரு பக்கம் துவங்கியிருந்தாலும் காவல்துறை அனுமதி கேட்டு விண்ணப்பித்திருந்தார்கள். 2 நாட்களில் காவல்துறையானது விண்ணப்பத்தின் அடிப்படையில் 21 கேள்விகள் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளிடம் கேட்டது. குறிப்பாக மாநாடு நடைபெறும் இடத்திலிருந்து பொதுமக்கள் கூடுமிடம், அதே போல பேருந்து நிலையம், வாகன நிறுத்தம், எத்தனை பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள், இத்தனை பேர் கலந்து கொண்டாலும் அவர்களுக்கான திடீரென்று தேவைப்படும் பட்சத்தில் மருத்துவ வசதி, அதே போல தனியார் நடிகர் விஜய் பொதுவாக தனியார் பாதுகாவலரை அதிகம் அழைத்து வருவார். எனவே தனியார் பாதுகாவலர்கள் எத்தனை பேர், எத்தனை பாதுகாவலர், அதாவது எத்தனை காவலர்கள் வேண்டும் என பல கேள்வி, கிட்டத்தட்ட 21 கேள்வி அந்த நிர்வாகியிடம் கேட்கப்பட்டது. மீண்டும் அந்த 21 கேள்விகளுக்கும் பதில் கொடுத்தவர். எனவே மாநாடு நடத்த அனுமதிக்கலாம் என்று காவல்துறை சார்பில் அனுமதிக்கப்பட்ட நிலையிலும் கூட அந்த மாநாடு தள்ளி போனது. காரணம், அதாவது ஒரு மாநாடு நடத்துவதற்கு அடிப்படை கட்டமைப்புகள் ஒவ்வொரு கட்சிக்கும் பல்வேறு விஷயங்கள் கொண்டு செய்வார்கள். அதன் அடிப்படையில் மாநாடு ஏற்பாட்டு குழு, அதே போல பந்தல் அமைக்கிற குழு, வரவேற்பு குழு உள்ளிட்ட கடந்த 15க்கும் மேற்பட்ட தனித்தனியே நிர்வாகிகள் அமைத்து அதற்கான பணிகளை திட்டமிடுவார்கள் ஒவ்வொரு கட்சியை பொறுத்த வரைக்கும். ஆனால் விஜய் நடத்தக்கூடிய இந்த மாநாட்டிற்கு எந்த ஒரு திட்டமிடலோ அதே போல எந்த ஒரு மாநாட்டு குழுவோ அறிவிக்கப்படாமல் இருந்த சூழலில் தற்போது மாநாட்டுக்கான தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் வருகின்ற 27ஆம் தேதி நடைபெறும், அதாவது அக்டோபர் 27ஆம் தேதி மாநாடு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 1 மாத காலத்திற்கு மேலாக அவர்களுக்கு நேரம் இருப்பதால் இந்த குழுக்கள் அமைத்து மாநாட்டு பணியை சிறப்பாக அமைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் தற்போது வரை தமிழக வெற்றி கழகம் சார்பில் 50,000 பேர் மற்றும் கலந்து கொள்வார்கள் என்று காவல்துறையின் அனுமதியை கேட்டிருக்கிறார்கள். அந்த அனுமதியும் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் வருகின்ற அக்டோபர் 27ஆம் தேதி மாநாடு நடத்துவதற்கு
அனுமதி கேட்டு அந்த அனுமதி பெற்ற அடிப்படையில் தற்போது மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் எத்தனை பேர் வருவார்கள் என்றும் இருக்கு. அதற்கான கணக்கீட்டு பணியும் ஏற்கனவே காவல்துறை கேள்வியாக கேட்டிருந்த நிலையில் அதற்கான பணிகளும் தற்போது தமிழக வெற்றி கழகம் சார்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் நடிகர் விஜய் தன்னுடைய கட்சியினுடைய இந்த முதல் மாநாட்டில், அதாவது வருகின்ற அக்டோபர் 27 நடைபெறும் இந்த முதல் மாநாட்டிலே பல விஷயங்களை பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை தற்போது வரை அவர் எந்த கட்சியும் எதிர்த்து அவர் பேசவில்லை. மத்திய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்கும் அவர் எதிராக தற்போது வரை எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் இருந்தார். அதே நேரம் கட்சியினுடைய அடிப்படை கொள்கை என்பதையும் அவர் தெரிவிக்காமல் இருந்தார். கட்சி எதை நோக்கி பண்ணுகிறது, அவர் ஒரு தேசிய கட்சியாக பரிணமிக்கிறாரா, இல்ல திராவிட கட்சியாக பரிணமிக்கிறாரா, அதே போல தமிழ் தேசிய கட்சியாக பரிணமிக்கிறார் என பல கோணங்கள், பல கேள்விகள் இருக்கின்றன. எனவே இந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூறுகிற ஒரு மாநாடாக இந்த மாநாடு அமையும் என்றும் ஏற்கனவே அவர் தெரிவித்திருந்தார். இந்த மாநாட்டில் தான் கட்சியினுடைய கொள்கையை நான் விளக்கி பேச இருக்கிறேன் என்றும், குறிப்பாக அந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடி, கடந்த மாதம் அமைக்கப்பட்ட அந்த கொடியினுடைய அர்த்தங்கள் எதுவென்றும் அதையும் நான் மாநாட்டில் தெரிவிப்பேன் என்றும் தெரிவித்தார். எனவே இந்த மாநாடு தமிழக அரசில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடாக கருதும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திமுக, அதிமுக என இந்த இரண்டு பிரதான கட்சிகளுக்கு நடுவே வந்த கட்சிகள் எல்லாம் இரண்டு கட்சிகளுக்கு ஓரமாக கரையிறங்கி போனதை கடந்த கால வரலாற்றில் பார்த்த நிலையில் தற்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த அரசியல் பயணம் எந்த அளவுக்கு அமையும் என்றும் வருகின்ற 27 அவர் முன்னெடுக்கிற அந்த கொள்கை மற்றும் அவர் முன்னெடுக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பிரதான பிரச்சனைகளையும் மற்றும் அவர் எந்த அளவுக்கு மற்ற கட்சிகளை சாடுகிறார் என்ற அந்த அடிப்படையில் அவருடைய அரசியல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வருகின்ற அக்டோபர் 27 மாநாட்டிற்கான தேதியை உறுதிப்படுத்தியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய்.